ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சூடு காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஓட்டுமோர் சேர்த்து சாப்பாடு சாப்பிட்ருந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமா? சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான இந்த ஓட்டுமோர் சாப்பாடிൻ്റെ கூட மட்டுமல்ல, இது ஒரு டம்ளர் குடிச்சிருந்தா நம்ம உடம்புக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த ஓட்டுமோர் நம்ம வீட்டில் டேஸ்டியாய் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கப்பு கெட்டியான தயிர் நான் எடுத்து வச்சிருக்கு. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய தயிர் தான். பாருங்க, இந்த கப்பில் தான் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கிறது. இந்த தயிரில் கரெக்டு பாக்கத்தில் தான் புளி. ஆனால் புளி அதிகமாகி போயிருந்தால் ஓட்டுமோர் செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. அதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் அந்த மோரை கரெக்டாக்கி குழம்பு பண்ணி எடுக்கணும். அதனோட வீடியோ நான் உங்களுக்காக ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஓட்டுமோர் செய்கிறதுக்கு கரெக்டு பாக்கத்திலே புளி இருக்கிற தயிர் வச்சு நமக்கு செய்யலாம். மிக்சியோட ஜார்லேக்கு நான் தயிர் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்து ஒரே ஒரு ரவுண்டு மிக்சி ஒன்று அடிச்செடுக்கலாம். இப்போ நம்ம தயிரை மிக்சியோட ஜாரில் ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. தண்ணி சேர்த்தி தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கு. ஒரு கப்பு தயிரின்னு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்து இந்த மாதிரி தான் நம்ம மிக்சியில் அடிச்செடுக்கணும். தண்ணி அதிகமாகி போகக்கூடாது. இனி நமக்கு மோர் செய்யலாம். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயதுக்கப்புறமா கடுகு நான் போட்டிருக்கு. பின்னாடி 3 சின்ன வெங்காயம் ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி இது போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்த்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் இஞ்சி சின்னதாய் நறுக்கியதும் 1/4 டீஸ்பூன் பூண்டு சின்னதாய் நறுக்கியதும் சேர்க்கலாம். இப்போ வரமிளகாயும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திருக்கு. சீரகம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம ஓட்டுமோருக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். தேவையான கருவேப்பிலை சேர்க்கலாம். இனி இதிலேக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இவ்வளவும் தான் நான் சேர்த்திருக்கு. பச்சை மிளகாய் ஒன்றும் இதிலேக்கு நான் சேர்க்கறதில்ல. நம்ம ஓட்டுமோர் தான் செய்ய போகிறேன் ஈஸியாய். இது 2-3 நாள் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது ஒன்று வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மோர் இதிலேக்கு ஊற்றி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கலாம். கை எடுக்காமல் இதே மாதிரி கலர் விடணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமிலும் இருக்கணும். நம்ம மோர் கொதிக்க விடக்கூடாது. நல்ல சூடாயாக மற்றும் போதும். இதில் நின்று ஆவி மேலே வருന്നത് நமக்கு பார்க்க முடியும். அந்த டைமில் ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். கை எடுக்காமல் இதே மாதிரி கலர் விட்டதுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம மோரை இன்னொரு பாத்திரத்திலேக்கு ஊற்றணும். அதுதான் கரெக்டு கவனமாக நம்ம செய்யணும். நம்ம மோரை கொதிக்க விடாமல் பார்த்துட்டே இருக்கணும். இன்னொரு பாத்திரத்திலேக்கு ஊற்றிட்டும் மறுபடியும் நம்ம இதே மாதிரி கொஞ்சம் நேரம் கூட கலர் விடணும். இந்த டைமில் தான் தேவையான உப்பு நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் டேஸ்டில் கேரளா ஸ்டைல் ஓட்டுமோர் ரெடி ஆகிருக்கு. பழைய சாதத்திലേക്ക് ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. Thank you.